புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நலம் அறிவோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டினுடைய முக்கியமான கண்கள். அப்போ அந்த அழகிய கண்கள் வந்துட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து உருவாகிறான் இல்லை பிறக்கிறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே தாய்மை. அந்த தாய்மை பெண்கள் கிட்ட தான் நிறைய இருக்குது, பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எபிசோட் ஆஃப் நலம் அறிவோம்ல கம்ப்ளீட்டாக உமன் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு ரொம்ப முக்கியமான எபிசோடாகவும் இது இருக்க போகுது. ஸோ பெண்கள் ஆகிய நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை என் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டான ஒரு பெண்கள் நல மருத்துவர் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் வித்யாலக்ஷ்மி ஃப்ரம் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், லீட் கன்சல்டன்ட் ஃப்ரம் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நலம் அறிவோம்க்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. யா, ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பெண்கள் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா டாப்பிக்குமே இருக்க போது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் வேறு ஆகுறாங்க. ஏன்னா தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங், தே ஆர் டூயிங் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் பல விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஆண்களை பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் இந்த சமயத்தில் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்துட்டு இப்போ 10ல் ஒரு 6 பெண்களுக்கு நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன, நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம் இருக்குது? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டிசீஸை பொறுத்து மட்டும் கிடையாது. ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற அண்டர்லையிங் வேரியஸ் கண்டிஷன்ஸோடைய வெளிப்பாடு தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ். பொதுவாக இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற அந்த டேர்மே வந்து இந்த ஜெனரேஷனோட டேர்ம்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு 10-20 இயர்ஸ் பேக்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ பேசிக்காக இதை நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், ஓகே, எனி டிசீஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரன்னிங் இன் த பாடி. பிறந்ததுலேருந்து ஒரு பியூபர்ட்டி டைம், அப்புறம் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப், அப்புறம் மெனோபாஸ், எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிசீசஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஷியோர். ஸோ இப்போ ஒரு அடலசன்ஸ் ஏஜில் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டீனேஜில் நான் சொல்ல போனால் இந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு வந்து நடக்கும்? ஒன்று வந்து உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இம்பேக்ட் பண்ணும் அவங்க லைஃப்பை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் அபவுட் menstrual irregularity. பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இந்த அடோலசன்ட் ஏஜ் குரூப்பில் நம்ம ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ் ஒரு 80-90% ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் menstrual irregularities. அவங்க ஒரு டயக்னோசிஸோடவே வருவாங்க, எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது, எனக்கு மென்ஸ்ட்ருவேஷன் சரியாக வர்றதில்ல. ஸோ இதுதான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு பியூபர்டல் ஏஜ் 13 இயர்ஸ் அப் டு 13 to 15 இயர்ஸ் வரைக்கும் பியூபர்ட்டி ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த மெச்சூரிட்டி ஆஃப் அந்த பிட்யூட்டரி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், அது மெச்சூரிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அந்த டைமில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது நார்மல் தான். ஸோ பீரியட்ஸ் கம்மிங் எவ்ரி 2 months, எவ்ரி 3 months நார்மல் தான். ஈவன் ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக வருதுன்னா நம்ம என்னென்னு இவால்வேட் பண்ணணும். அப்படி இவால்வேட் பண்ணும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த அடோலசன்ட் ஏஜ் குரூப்புக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதோடைய மெயின் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இஸ் த மெயின் ரூட் காஸ் ஃபார் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன் பியூபர்டல் ஏஜ் குரூப். ஓகே, இப்போ சொன்னீங்க 13 to 14 இயர்ஸ், அதுதான் வந்து அந்த பியூபர்ட்டிக்கான ஒரு ரைட் ஏஜ் அப்படின்னு சொன்னீங்க. வித்தின் தட் ஆல்மோஸ்ட் எவ்ரி விமன் வில் கெட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருவாங்க. பட் இதில் வந்து இப்போ என்ன நாங்கள் புதுசாக பார்க்குறோன்னா வெரி யங் ஏஜ்லேயே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஈவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க கூட தே ஆர் அட்டெண்டிங் தியர் ஏஜ், ஒரு பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. இஸ் தட் குட்? ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே இந்த ரொம்ப சின்ன வயசுலேயே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அண்ட் நம்மளுடைய ஜங்க் ஃபுட், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். முன்னாடியெல்லாம் ஓடி ஆடி விளையாடுற பழக்கம்லாம் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தைங்க விளையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒன்று நோட் புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறாங்க, இல்லை டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியை நம்ம தடுத்தாலே இந்த பியூபர்ட்டி அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ ரொம்ப ஏர்லியராகவே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணால் அதோட ட்ராபேக்ஸ், அதோடைய ஃப்யூச்சரில் நிறைய டிசீசஸ் வர்றதுக்கும் சான்ஸ் உண்டு. அதை அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஓகே. அதே மாதிரி ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்க இன்னும் பியூபர்ட்டி வந்து அட்டென்ட் பண்ணலை, இந்த லேட் பியூபர்ட்டி இருக்குங்க இல்லையா, அது வந்து எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்? லேட் பியூபர்ட்டி இஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் வெரி காமன் நவடேஸ். பட் அதுவும் நம்ம இவாலுவேட் பண்ணணும். சம்டைம்ஸ் கான்ஸ்டிடியூஷனலாகவே லேட் பியூபர்ட்டி ஆகலாம், ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கும். பட் வேறு ஏதாவது டிசீஸ் அண்டர்லைங் கண்டிஷன் இருக்கா அப்படின்றத இவாலுவேட் பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தரணும். ஓகே. ஸோ ஒரு அடலசன்ஸ் ஏஜில் குழந்தைங்களுக்கு பியூபர்ட்டி நடக்குது, அந்த டைமில் ஒரு இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னீங்க. பட் இப்போ அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி ஒரு அடல்ட், ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு, 18லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், அந்த டைமில் ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இஃப் தே ஆர் ஃபேஸிங் PCOS ஆர் PCOD? PCOS ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து menstrual irregularity. ரொம்ப 2 months once 3 months once பீரியட்ஸ் வருது. அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் ஃப்ளோ இஸ் டூ மச், அதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு 2 months once 3 months once பீரியட்ஸ் ஏன் வருதுன்னா ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது. நார்மலாகவே எவ்ரி மந்த் ஒரு ஓவம் ரிலீஸ் ஆகும், ஓவலேட் ஆகும், கரெக்டாக நெக்ஸ்ட்டு அதே டேட்டில் பீரியட்ஸ் வரும். +or- 3 to 5 days இஸ் நார்மல். ஸோ அந்த ஓவலேஷனே நடக்காமல் இருக்கிறதால தான் அந்த பீரியட்ஸ் வர்றது தள்ளி போகிறது அவங்களுக்கு. ஸோ அந்த எண்டோமெட்ரியம், யூட்ரஸ்குள்ளார ஒரு லைனிங் இருக்கும், எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அந்த எண்டோமெட்ரியம் பில்டப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அது பிரேக் த்ரூ ஆகி ப்ளீட் ஆகும் வித்தவுட் எனி ஓவலேஷன். அதனால் அந்த ப்ளீடிங்கும் கண்ட்ரோல் ஆகாது, அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் ஆகாது. அதனால் அவங்களுக்கு ஒரு ஹெவி ஃப்ளோ இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து menstrual irregularity தான் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்னி, எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், அதாவது மேல் டைப் ஆஃப் ஹேர் பேட்டர்ன் இந்த பாடி, ஒரு அப்பர் லிப்பில் நிறைய ஹேர் இருக்கிறது, இல்லை பால்னஸ் வர்றது, இல்லை ஆக்னி, பிம்பிள்ஸ், இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் வெயிட் கெயின். ஓகே. இப்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் பெண்களுக்கு இருக்கும்? ஏற்கனவே சொன்னீங்க ஆக்னே, ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது இல்லாத வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மென்டலி, இமோஷ்னலி அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? இந்த சிம்டம்ஸ்லாமே ஆக்சுவலி அவங்கள வந்து மென்டலி பிரேக் டவுன் உங்கள் பியர் குரூப்பில் இப்போ இவங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் ஒழுங்காக வரலை, அவங்க ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அப்படின்றதே அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு லீடிங் ஃபேக்டர் டு டெவலப் even more worsening symptoms of PCOS. So it is a vicious cycle. Or stress will cause hormonal imbalance and that in turn cause menstrual irregularity, again back to stress. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி இட் வில் கோ ஆன் போயிட்டே இருக்கும், அதை நம்ம சரிப்படுத்தலைனா இல்லையா? எஸ். ஓகே. இப்போ PCOD, PCOS அப்படின்னு 2 டேர்ம் இருக்குது மேம். இதை பற்றின சரியான புரிதல் எங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு மாதம் 2 மாதம் எதர்ச்சியாக ஒரு பீரியட்ஸ் வரலனா அப்படின்னாலே நாங்களே வந்து எனக்கு அப்போ PCOD இருக்கோ, எனக்கு அப்போ PCOS இருக்கோ அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலே PCOS, PCOD தான் அப்படின்னு தான் அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. PCOS இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் irregular periods. பட் வேறு அதர் காசஸ்லாம் இருக்குது irregular periods வர்றதுக்கு, நாட் ஒன்லி PCOS. ஓகே. அண்ட் தென் இப்போ PCOS அண்ட் PCOD ரெண்டுமே வந்து வெவ்வேறு விதமான கண்டிஷன்ஸா இல்லை ரெண்டுமே ஒன்றா? PCOD அப்படின்ற டேர்மே கிடையாது ஆக்சுவலி. இட் இஸ் ஒன்லி PCOS. ஓகே, இட் இஸ் அ சிண்ட்ரோம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிசீஸ். ஓகே, ஏன்னா இந்த PCOS வந்து ஒரே ஒரு டிசீஸோட வெளிப்பாடு மட்டும் கிடையாது, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ PCOS இருக்கிறவங்களுக்கு ஒன்று menstrual irregularity சொன்னோம், ஆக்னி, எக்ஸசிவ் ஹேர் க்ரோத். ஏன்னா மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபீமேலுக்கும் சுரக்கும், செக்ரேட் ஆகும். பட் PCOS பேஷண்ட்ஸுக்கு இட் வில் பி மோர் தென் நார்மல். அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த ஆக்னி, ஹிர்சுட்டிசம், எவ்ரி திங் ப்ளஸ் menstrual irregularity. ஆஸ் தே க்ரோ அப், ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இட் மே லீட் டு இன்ஃபர்டிலிட்டி ஆல்சோ. ஓகே. ஓகே. ஸோ இப்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த ஒரு விஷயம் இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் கொண்டு போய் ஒருத்தவங்க நிறுத்துது இல்லையா? ஸோ இதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன? எப்படி, ஹவு கேன் வி ப்ரிவென்ட் இட் ஆர் மேக் இட் கியூர்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருந்தாலே யூ கேன் ப்ரிவெண்ட், ஆர் ஆல்ரெடி இஃப் யூ டெவலப்டு டிசீஸ் நம்ம அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஒரு நார்மல் டயட், ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங்,
நைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது, ஓவராக ஒர்க் பண்ணுறது, ஃபோன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இல்லை சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே கம்மி பண்ணணும். டைமில் சாப்பிட்ணும். இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணோன்னா யூ கேன் ரெடியூஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்த்துக்கலாம் டு அவாய்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்? எனிதிங் விச் இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க் யூ ஹேவ் டு அவாய்ட். எனிதிங் விச் இஸ் ப்ராசஸ்ட். நம்ம ஹோம் குக்டு ஹெல்த்தி ஃபுட் இஸ் பெட்டர். ஓகே, என்ன அதிகமாக எடுத்துக்கணும்? ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலிட்டியான ஒரு ஓவிலேஷனை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ப்ராப்பராக இன் டயட்? பேலன்ஸ்டு டயட். ஓகே, ப்ராப்பரான நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், மினிமல் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ வென் டு சீக் அ மெடிக்கல் ஹெல்ப் மேம்? ஏன்னா இப்போ வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம், சரி 3 மாதம் தானே அதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. பட் இது அப்படியே வந்து ப்ரொலாங்டாக இப்போ 3 மாதம் வரல, பட் அதுக்கப்புறம் வந்துடுச்சு, அகைன் 3 மாதம் வரல, மறுபடியும் வந்துடுச்சு, இது ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்கும் போது எப்போ கரெக்டாக நம்ம டாக்டரை போய் பார்க்கணும்? as I already told, puberty வந்து ஒரு 2 to 3 years நீங்கள் இதுக்கு பெருசாக எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம். அந்த ஆக்சஸ் மெச்சூர் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணிக்க வேணாம். பட் லேட்டர் இது சிம்டம்ஸ் உங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு அப்ரோச் த டாக்டர். ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 45 days ப்ளீட் ஆகணும். அப்படி ப்ளீட் ஆகலைன்னா அதோட கான்சிக்வன்சஸ்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, சிலருக்கு கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போய் விடும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷனை கண்டிப்பாக நம்ம ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் எவ்ரி 45 days ஒன்ஸ் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு அப்ரோச் த டாக்டர். அண்டர்லைங் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வி ஹேவ் வேரியஸ் டெஸ்ட். நமக்கு ஹார்மோனல் பேனல் பண்ணி பார்ப்போம் and then scan பண்ணி பார்ப்போம். If it is PCOS, we will give treatment according to that. If not, some other cause இருக்கு அப்படின்னா we have to treat the other causes also. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? வாட் ஆர் த டெஸ்ட்? இப்போ சொன்னீங்க ஏதோ ஸ்கேன் எடுப்பேன்னு, ஏதாவது பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இது இப்படி தான் அப்படின்றத எப்படி வந்து விளக்குவீங்க டு த பேஷண்ட்? ஃபஸ்ட்டு கிளினிக்கலாக பேஷண்ட்டை பார்ப்போம். கிளினிக்கலாக எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு எனி சைன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒரு பேஸ்லைன் ஸ்கேன். ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரி இல்லை வேறு ஏதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஈவன் ஒவேரியன் சிஸ்ட் வில் காஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ், வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் தென் வி வில் டூ த ஹார்மோனல் பேனல். ஸோ இந்த ஹார்மோனல் பேனலில் FSH ஹார்மோன் எப்படி இருக்குது, LH ஹார்மோன் எப்படி இருக்குது, அண்ட் பிகாஸ் ஆல் தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்டர் ரிலேட்டட். ஓகே, ஒரு ஹார்மோன் ஒரு இம்பேலன்ஸாக இருக்குதுன்னா இந்த ஹார்மோன்ஸ்குள்ளாரியே ஒரு ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ அதர் ஹார்மோன் ஆல்சோ வில் ஹாவ் சம் இம்பேலன்ஸ். அதனால் ஃபுல் ஹார்மோனல் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வில் டார்கெட் டிபெண்டிங் ஆன் த சேஞ்சஸ் இன் த ரிசல்ட். ஓகே, ஸோ நம்ம PCOSக்கான ஒரு இன்டீரியர் ரீசன்ஸ்லாம் பார்த்தோம், லைக் இன்டர்னல் ரீசன்ஸ், நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்னால, பாடியில் ஏற்படுற விஷயங்கள்னால இருக்கக்கூடிய ரீசன்ஸ்லாம் பார்த்தோம். பட் இந்த என்வாயர்மெண்ட், இந்த சொசைட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு இதில் இம்பேக்ட் கொடுக்கும்? சொசைட்டி இம்பேக்ட்னா இப்போ நம்ம மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு இப்போ ஒருத்தவங்க ரொம்ப என்ன டிட்டர்மைண்டாக நான் இன்னையிலேருந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறேன், ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மட்டும் அதை முடிவு பண்ணால் பத்தாது. அவங்களுக்கு ஃபேமிலி ஹெல்ப் வேணும், சொசைட்டி ஹெல்ப்பும் வேணும். நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்டோ சம்படி இஸ் ஈட்டிங் அண்ட் யூ ஹாவ் டு கோ சம்வேர், இல்லை ரொம்ப ஹோம் குக்டு ஃபுட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னும் போது யூ வில் டென் டு ஈட் தட் ப்ராசஸ்ட் ஃபுட் எகெயின். ஸோ இந்த மாதிரி சொசைட்டியோடைய சப்போர்ட்டும் வேணும், ஒர்க் பிளேஸ் சப்போர்ட் வேணும், எல்லா இடத்துலையுமே ஒரு சப்போர்ட் வேணும். இஃப் ஒன் பர்சன் இஸ் டிட்டர்மைண்ட் டு ரிவர்ட் த PCOS through lifestyle changes. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு முதல் அழைப்பாளர் இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் மதுரை கோட்டையிலேருந்து பேசுறேன். என் பேர் புவனேஸ்வரி. ஓகே, டாக்டர் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? என் பொண்ணுக்கு இப்போ வந்து 28 வயசு ஆகுதுனால கல்யாணம் ஆயிடுச்சு. PCOS ப்ராப்ளம் இருக்கு. அதான் அவங்களுக்கு அடுத்து மேரேஜும் ஆயிடுச்சு. குழந்தை இது பண்ணணும்னா என்ன, எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்கலாம் பார்த்தேன். ஃபுட் ஹேபிட்டு இந்த இதெல்லாம். ஓகேம்மா, உங்க டாக்டர் ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? இல்லைம்மா, இல்லை. சரி, ஓகே. ஸோ டாக்டர் இப்போ லைனில் தான் இருக்காங்க, அவங்க நேரடியாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. வணக்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுதுமா? 1.5 years ஆகுதுமா. 1.5 years. ஓகே, உங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயுமே இரெகுலராக தான் இருக்குமா? இரெகுலரா இருந்துச்சு. இப்போ ஒரு 6 months தான் கொஞ்சம் கரெக்டா வந்துட்டு இருக்குங்க.
ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக வருதா இல்லை தானாகவே கரெக்டாக வந்துட்டுருக்கா? இல்ல தானாவே தான். ஓகே. ஜென்ரலாக இப்போ கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுன்னா 1 இயருக்கு அப்புறம் நம்ம இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மைக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்கள் டாட்டருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குன்னு சொல்கிறதால நம்ம வந்து ஓவலேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒன்று செய்வோம். இப்போ பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்தே நம்ம ஃபாலிக்கல் அதாவது கருமுட்டையை ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணி எல்லாருக்குமே ஒரு டே 14, டே 13, டே 14, டே 15 இந்த 3 டேஸில் அந்த கருமுட்டை ரப்சர் ஆகும். ஓவலேஷன்னு சொல்லுவோம். அந்த கருமுட்டை வெளிப்படும். அந்த மாதிரி ப்ராப்பராக உங்கள் பொண்ணுக்கும் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃபாலிக்கல் ட்ராக்கிங் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ ஒரு குழந்தையின்மைக்கு ஃபீமேல் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது காரணம் இருக்கா, அவங்களோட டியூப்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ஹஸ்பண்டுடைய ஃபேக்டர் ஏதாவது இருக்கா அதுவும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பேசிக்காக இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்னு வரும்போது இதுதான் மெயினாக பார்க்குறது. ஸோ பெண்கள் மட்டும்தான் அதுக்கு எப்பயுமே காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம ஆண்கள் அவங்களுடைய டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம தரணும். கண்டிப்பாக பாலிசிஸ்டிக் ஓவரியால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையின்மை இருக்குதா, அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கும் அது வெடிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலாம். இன்னைக்கு நலம் அறிவோம்ல எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெண்கள் நல மருத்துவர் லீட் கன்சல்டன்ட் ஃப்ரம் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் டாக்டர் வித்யலக்ஷ்மி பெண்களுடைய ஹெல்த் எவ்வளோ முக்கியம், அதை நம்ம எப்படிலாம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்ற பல விவரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட நிறைய பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் டாக் டு தெம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே, யாருக்காக? என்னுடைய டாக்டருக்காக பார்க்கணும். 2 கொஸ்டின் வேணும். ஷூர். உங்கள் டாக்டரோட ஏஜ் என்ன அண்ட் அவங்களுக்கு என்ன சார்ட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்களா? அவங்க ஏஜ் வந்து 32 மேடம். சரி. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இரகுலராக தான் இருந்தது. டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு அவங்க சொன்னாங்க 18 இயர்ஸ் வரைக்கும் எதுவும் பார்க்க வேண்டாம், அப்படியே சரியாயிடும்னு சொன்னாங்க. ஓகே. ஆனால் அப்பவும் சரியாகலை. நாங்கள் அதை சில சமயம் 6 மாதம் கண்டினியூஸாக வரும், அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் இல்லாமல் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஸ்கேன் பிசிஓடி தான் எதுவுமே எல்லாம் இருக்கு, தைராய்டு இந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான், அது வந்து ஃபுட்டுல சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அது சரியாவே இல்லை. அவங்களுக்கு அந்த முடி வளரவே இல்லை. அவங்க பொட்டிச்ச திரும்ப முடி வளரல. கொஞ்சம் ஒபிசிட்டி, கொஞ்சம் ஃபேட்டா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சாப்பிடலாம், அது ஒரு கொஸ்டின். செகண்ட் வந்து டாக்டர் லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஓவலேஷன் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? ஆமா. திருமணம் ஆன பெண்களுக்கு ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். நிச்சயமா உங்க கேள்விக்கு இப்போ டாக்டர் நேரடியா பதில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சர். உங்க டாக்டர் ஒபிசிட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அந்த ஒபிசிட்டி போனாலே அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி சரியாகும். ஒர்க் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைம்மா, வாக்கிங் மட்டும் முக்கியம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணணும். இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும். அவங்க ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் அது சரியாகும். ஒன்லி வாக் பண்ணுறதோ இல்லை வீட்டு வேலையை செய்கிறதுலையோ அந்த வெயிட் லாஸும் ஆகாது, பிசிஓஎஸும் சரியாகாது. ஸோ ஷி ஹேஸ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ரெடியூசிங் வெயிட். ப்ளஸ் நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம வெளியிலேருந்து ட்ரக்ஸ் வேணுங்கிற ட்ரக்ஸும் கொடுத்து ஒரு மாலிகுலர் லெவலில் சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதை ட்ரீட் பண்ண நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் டு த செகண்ட் கொஷின், உங்கள் டாட்டர் கல்யாணம் ஆகாதவங்களா? ஓவலேஷன் செக் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா? லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் பேசுறது கேட்கல. நீங்க ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க இல்லையா, ஓவிலேஷன் வந்து பிஃபோர் மேரேஜ் கூட செக் பண்ணிக்கலாமா பெண்களுக்கு அப்படின்னு? அவங்க பேசுறது கேட்கல. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. சரி, ஓகே. இப்போ டாக்டர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தான். ஓகே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவலேஷன் ட்ராக் பண்ணணுன்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. பீரியட்ஸ் தான் நீங்கள் சரி பண்ணணும். இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு தான் ஓவலேஷன் ட்ராக் பண்ணணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னா
அது என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் ட்ரீட் பண்ணால் போதும். ஓவலேஷன் ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் இஸ் வெயிட்டிங், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க சைடுல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. கட் பண்ணிட்டேன் மேடம். சரி சொல்லுங்க சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் மேம் நான் சென்னை கொருக்குப்பேட்டில் இருக்கேன் மேடம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்க ஒய்ஃபுக்கு மேடம். சரி, உங்க ஒய்ஃபோடைய ஏஜ் மற்றும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார் உடம்புல? எங்க ஒய்ஃபுக்கு வந்து 39 வயசு ஆகுது மேடம். சரி. இந்த கர்ப்பச்சந்து அந்த கீழே வயிற்றுல கொஞ்சம் ரத்த கட்டி மாதிரி வந்துச்சு, டேட் சரி ஆகல மேடம். ஓகே ஓகே. நான் அது கொஞ்சம் பிரைவேட் ஆஸ்பத்திரி போனேன் மேடம், கிளீன் பண்ணாங்க. அது கிளீன் பண்ண அப்புறமா அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 2 மாசமா உங்க டேட் ஆகல மேடம். அதனால என்ன ப்ராப்ளம் வருமா கேட்கலாம். நிச்சயமா டாக்டர் இப்ப என்னன்னு சொல்லிட்டு வாங்க. உங்க ஒய்ஃபுக்கு பிரெக்னென்ட் ஆகிட்டு க்ளீன் பண்ணாங்களா? இல்ல மேடம், எனக்கு 2 பசங்க பிறந்துட்டு வந்துட்டாங்க மேடம். இப்போ மேடம் அவங்களுக்கு இப்போ மே மாசம் மேடம். இல்ல, எதனால க்ளீன் பண்ணாங்க? அது ஏதோ ஒன்று ரத்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்களா? ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ரீசன்றது எனக்கு புரியலை. அந்த இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப்க்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வராமல் இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரத்தக்கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா, இல்லை ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ரத்தக்கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? ரெகுலரா நல்லா தான் வந்தாங்க. இந்த ஒரு 2 மாசமா லோ பிபின்னு சொன்னாங்க. ஓகே. உடம்புல ரத்தம் பிளட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. பிளட் 2 பாட்டில் பிளட் ஏத்துனாங்க. ஓகே. எல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு 2 மாசமா இன்னும் சுத்தமா வரல. ஓகே, நீங்கள் உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கேன் தேவைப்படும். எதனால் 2 மாசமாக பீரியட்ஸ் வரலன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை சொல்லுவாங்க. இன்னைக்கு பெண்கள் நல மருத்துவர் ஃப்ரம் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வித்யாலட்சுமி நம்மளுக்கு பெண்களுடைய ஹெல்த் எவ்வளோ முக்கியம், ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதனால் பெண்கள் சந்திக்கக்கூடிய இந்த PCOS பிரச்சனைகள் பற்றி நிறைய விவரங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம இதுலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம் அப்படின்ற பற்றி நிறைய விவரங்களும் கொடுத்துட்ருக்காங்க. மேடம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காலர் இருக்காங்க, லெட்ஸ் டாக் டு देम. வணக்கம். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் மேம், நாங்க ராணிப்பேட்ல இருந்து பேசுறோம். சரி, கேள்வி என்னம்மா இன்னைக்கு? 30 மேம், எனக்கு 32 ஏஜ். எனக்கு மேரேஜ் 9 மந்த் ஆகுதுங்க. ஓகே. டேஸ் வந்து 5 days 7 days தள்ளி பீரியட் ஆகுது எனக்கு. ஒவ்வொரு மாசமும் அப்படிதான் இருக்குங்களா? இல்ல ஒரு மாசம் இல்லைங்க. 1 month ஃபிக்ஸ்ட் டேட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஒரு 5 days தள்ளி பீரியட் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா அந்த 5 days தள்ளி எந்த டேட்டுக்கு ஆச்சு அந்த டேட்டுக்கு பீரியட் ஆயிடும். அது நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 week தள்ளி போகும். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 9 days தள்ளி பீரியட்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுது. அதை டெஸ்ட் பண்ணும்போது நான் பிரெக்னன்சின்னு வருது. அதான் சரி என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேம்மா, இப்போ நீங்க வந்து பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஓகே, எஸ் டாக்டர். உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிமா இருந்துச்சு உங்க பீரியட்ஸ்? இதே மாதிரி தள்ளி போகுமா? இல்ல மேம், கல்யாணத்துக்கு முன்னாடி அந்தந்த டேட்ல என்னவோ அப்படி ஆயிட்டு இருந்துச்சுங்க எனக்கு. ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அந்த டேட்டுக்கு என்ன ஆச்சோ அந்த டேட்டுக்கு ஆயிடுச்சுங்க. அது நெக்ஸ்ட் மந்த் வரும்போது 5 days 4 days தள்ளி ஆச்சு. அந்த மாதிரி ஒரு மந்த் தள்ளி ஆகும், 1 month அந்த டேட்டுக்கு ஆயிடும். அப்படிதான் ஆயிட்டு இருந்துச்சுங்க. லாஸ்ட் மந்த் மட்டும் 9 days தள்ளி 10th date பீரியட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ 4 days 5 days ஈவன் ஒரு 7 days தள்ளி போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ 6 to 7 months தான் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. நீங்கள் நேச்சுரலாகவே 1 year வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குன்னா நம்ம இவால்வேட் பண்ணணும். இவால்வேட் பண்ண வரும்போது ஹஸ்பண்டோட கப்பலாக வந்து இவால்வேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம மென்ஸ்ட்ரேஷன் வந்து நடக்குது நடக்காமல் இருக்குது இப்படின்றத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அது நடக்கும் போது எந்த அளவுக்கு கிளென்லினஸாக இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறது இந்த சென்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமாக வச்சுக்கிறத தாண்டி நம்மளை எப்படி வந்து சுத்தமாக பாதுகாத்துக்கணும். ஹைஜீன், அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நிச்சயமாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ வாட் யூ? மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்றது ரொம்ப முக்கியம். தட்டோ இப்போ அடோலசன்ட் ஏஜ் குரூப் இப்போ தான் பியூபர்ட்டியே ஆயிருக்காங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்.
அந்த காலத்தை கிளாத் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் இப்போ பேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நவ் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எனிதிங் நீங்கள் பேட் யூஸ் பண்ணலாம், இல்லை மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் அ காட்டன் கிளாத், பட் இட் ஷுட் பி அ காட்டன் கிளாத், அது ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ணலாம். அதை நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணி அந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் பேட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேடை ஒரு நாளைக்கு 2 பேட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பேட் சோக் ஆச்சுன்னா உடனே அந்த பேடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஈவன் இப்போ பேட் சோக் ஆகலை, சப்போஸ் டே 4 டே 5 அந்த மாதிரி இருக்கும்போது பேட் சோக் ஆகாது அந்தளவுக்கு. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி 4 to 6 hours ஒன்ஸ் பேடை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் டிஸ்போசல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் பேடை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு wrap பண்ணி போட்டுட்டு கண்டிப்பாக சோப் அண்ட் வாட்டரில் யூ ஹேவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ பேட் யூஸ் பண்ணுறவங்களோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ரொம்ப ரேராக தான் ரீயூசபிள் கிளாத்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீயூசபிள் கிளாத்ஸ் நம்ம வந்து சாய்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சோப் அண்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா ஒரு வார்ம் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன் ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதை சன் ட்ரை பண்ணாமல் வீட்டுக்குள்ளாரையே அதை காய போட்டு யூஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அடோலசன்ட் ஏஜ் குரூப் மோஸ்ட்டாக மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ண மாட்டாங்க. எய்தர் தே கோ ஃபார் காட்டன் பேட்ஸ் ஆர் சானிட்டரி நாப்கின்ஸ். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மெயின்டைன். இன்னைக்கு பெண்களுடைய ஹெல்த்தை சம்மந்தப்படுத்தி அதை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக PCOS, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இப்போ இருக்கிற பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படிலாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு டாக்டர் வித்யாலட்சுமி ஃப்ரம் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் லீட் கன்சல்டன்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு நிறைய விவரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலர் கிட்ட பேசிட்டு அடுத்து மேடம் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தேனியிலேருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கொஸ்டின் கேட்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, 28. இப்போதான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஓகே. 4 years பிஃபோர் வந்து PCOS சொல்லி டயக்னோஸ் ஆச்சு. எப்போமா? 4 years பிஃபோர். 4 years பேக். ஓகே. இப்போ இடையில மேரேஜ் அப்புறம் லேட் வந்து ஸ்பாட்டிங் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம். திரும்ப ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. அதுல வந்து சைஸ் ஆஃப் தி அந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நோ ப்ராப்ளம், பீரியட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வர வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இருந்தாலும் எனக்கு இந்த சீக்ஸ் கிட்ட இந்த இதெல்லாம் வந்து இந்த ஹேர் க்ரோத் இதெல்லாம் இருக்கு. ஒரு சில டைம் வந்து 40 days வரைக்கும் தள்ளி போயிருக்கு. ஓகே. 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 இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா, இல்ல எப்படி இத பிரிவென்ட் பண்ணிக்கலாம் சொல்லி தெரிஞ்சுக்கணும்? எஸ், டெஃபினெட்லி நம்ம இப்போ டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலாரிட்டி இல்லைன்னா பெருசாக PCOSோட பாதிப்பு கம்மின்னு தான் நினைப்போம். பட் உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இங்கே சீக் சைடில் அங்கெல்லாம் அப்பர் லிப்பில் அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஹார்மோனல் இவால்வேஷன் பார்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேல் செக்ஸ் ஹார்மோன் லெவல் வந்து PCOS இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட இந்த ஹேர் க்ரோத்துக்கு காரணம் இதுதானா இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஹார்மோனல் ப்ரொஃபைல் பண்ணிக்கிறது நல்லது மேம் உங்களுக்கு. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. இன்ஃபர்டிலிட்டி பற்றி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் நீங்களுமே ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸாக இருக்கும்? அதில் முக்கியமாக இந்த லேட் மேரேஜஸ், ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஈவன் பிஃபோர் 22 நிறைய ஃபீமேல் வந்து மேரேஜ் பண்ணிவிடுவாங்க இல்லையா? அந்த 18 to 20 வந்து நிறைய ஃபீமேலுக்கு மேரேஜ் ஆகிடும். பட் இப்போது வந்து ஈவன் ஆஃப்டர் 30 நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ இந்த லேட் மேரேஜஸ் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குமா, ஒரு காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக லேட் மேரேஜ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு 21 to 24 years அதுதான் வந்து ஃபர்டிலிட்டின்றது ஒரு பீக்கில் இருக்கிற அந்த டைம் பீரியட். அதுக்கப்புறமா அந்த ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். எஸ்பெஷலி ஆஃப்டர் 32 years டிராஸ்டிக்காக தேர் வில் பி சம் சேஞ்ச். அந்த கரு முட்டைகளோட அளவு கம்மியாகும், ரொம்ப டிராஸ்டிக்காகவே கம்மியாகிட்ருக்கும். நீங்கள் 29 yearsல பார்க்குறதுக்கும் ஒரு 32 yearsல பார்க்குறதுக்கும் ஆஃப்டர் 32 நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டையோட அளவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஏஜ் ஆக ஆக மற்ற கோமாபிட் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஒரு சுகர் வர்றது, இல்லை ஒரு தைராய்டு டிஸார்டர், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாமே சேர்ந்துக்கும். ஸோ எவ்ரி திங் புட் டுகெதர் அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டாக போயிட்டுருக்கோம்.
So late marriage is one of the major cause for growing infertility issues. ஸோ வேறு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பாதிக்குது இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தேன் இந்த லேட் மேரேஜ்? நம்மளோட சொசைட்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் ஃபேக்டராக இருக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பாதிப்பு? ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம பிரிச்சுக்கலாம். என்னென்ன காஸ்ன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஓவலேஷன் டிஸார்டர், அதாவது ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த PCOS ஒரு 10 to 15% எதனால் ரீசன்னு பார்த்தோன்னா டியூப்ஸ் நார்மலாக இல்லை அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 30 to 40% மேல் ஃபேக்டர்னே சொல்லுவோம். ஸோ செமன் அனாலிசிஸ், அதாவது மேலோடைய ஸ்பெர்ம்ஸ் நார்மல் மார்ஃபாலஜி கவுண்ட்ஸ் நார்மலாக இருக்கா, மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னா அது ரீசனாக இருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு 15% காஸே இருக்காது. ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், பட் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் கோட் பண்ணுறாங்க, பட் நத்திங் ப்ரூவன். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் ஆர் ஐடி கப்புள்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் டே டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் நைட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ முன்ன மாதிரி கிடையாது. ஸோ ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறம் நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்த்து அப்பார்ட் ஃப்ரம் ஓவலேஷன் டிஸார்டர்ஸ் அண்ட் டியூபல் ஃபேக்டர்ஸ் அண்ட் மேல் ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியும் இருக்குது நவடேஸ். ஓகே. இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான் பல பேருடைய கேள்வி. இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிடுறாங்க, பட் ஹவு டு ட்ரீட் திஸ்? இது க்யூரபிளா, எல்லாருக்குமே வந்து இது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? யா, ஸோ என்ன ரீசன் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசனை கண்டுபிடிச்சோன்னா அதை ட்ரீட் பண்ணோன்னா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவலேஷன் தான் இஷ்யூ அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் ஃபார்ம் ஆகும் ஓவரியில். ஸோ அதுதான் ரீசன் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை சரி பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கணும். இஃப் மேல் ஃபேக்டர் தான் ப்ராப்ளம்னா ஏன் மேல் ஃபேக்டர் நமக்கு அப்நார்மலாக இருக்குது, செமன் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏன் அப்நார்மலாக இருக்குன்ட்டு நம்ம மேல் இவால்வேஷன் பண்ணுவோம். அவங்களோட ஹார்மோனல் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். சப்போஸ் டியூபல் ஃபேக்டர், அதாவது டியூப்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது இந்த கப்பல் கன்சீவ் ஆகிறதுக்கு அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி டியூபல் சர்ஜரிஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம், இல்லை டைரெக்டாக IVF ட்ரீட்மெண்ட், டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ எவ்ரிதிங் எந்த காஸ் இருக்குதோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு இருக்குது, நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரெக்னென்சி இல்லை வந்து ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஒரு ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பேசும்போதே ஒன் சைடடாக மட்டுமே தான் சொசைட்டி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் முன்னாடி கூட ஒரு காலர்கிட்ட சொன்னீங்க. ஸோ அந்த ரீதியாக பார்க்கும்போது 2 பேருக்குமே இதை பற்றின புரிதல் இருக்கணும், 2 பேருமே இதை பற்றி உட்காந்து பேசணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இதை பற்றின புரிதல் இருக்கணும். அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லையா? இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நிறைய இந்த கப்புள் கவுன்சிலிங்கை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ SRMல அது எந்த அளவுக்கு யூ ஆர் டூயிங்? யா, நாங்கள் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கும் பண்ணுறோம். இமீடியட்லி ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், இமீடியட்லி ஆஃப்டர் கன்செப்ஷன் ஆல்சோ ஆஸ் அ கப்புள் தான் வி ஆல்வேஸ் ட்ரை டு கால் த பேஷண்ட்ஸ். நீங்கள் கப்புளாகவே வாங்க, அப்போ தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்றதெல்லாம் பார்க்க முடியும். இந்த ஆன்டினேட்டல் பீரியடை நம்ம எப்படி கொண்டு போவோம், டெலிவரி என்ன, எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்தே அவங்க வந்து கப்புளாக வரணும்னு தான் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஒரு கப்பலுக்கு இன்ஃபர்டைலாக என்னன்றதே அந்த புரிதலே இல்லை. ஐ மேரிட் ஃபார் 2 months, நாங்கள் இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு கூட வருவாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கே ஒரு யங் ஏஜ் லைக் லெஸ் தென் 30 or 32 years அந்த கப்பலுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லணுன்னாலே ஆஃப்டர் 1 year ஆஃப் மேரேஜ் அவங்க கன்சீவ் ஆகலைனா தான் அது இன்ஃபர்டிலிட்டி. டில் தென் தே கேன் ட்ரை நேச்சுரலி. உங்களுக்கு அண்டர்லையிங் காஸ் ஏதாவது ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, லோ ரிஸ்க்காக தான் இருக்கிறாங்க, பட் அவங்க கன்சீவ் ஆகலைன்னா வி கேன் வெயிட் ஃபார் 1 year அண்ட் தென் இவால்வேட். ஸோ கப்பலுக்கு இன்ஃபர்டிலிட்டினா என்னன்றத புரிதலே இல்லை. ஸோ ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி கோமாபிட் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, தைராய்டு இருக்குன்னா கண்டிப்பாக பிஃபோர் கன்செப்ஷன் அவங்க கப்புளாக வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணணும். பிகாஸ் சுகர் இருந்துச்சுன்னா, ஒரு சுகர் நார்மல் லெவலில் இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா தான் ஈஸியாக கன்சீவும் ஆக முடியும், அந்த ப்ரெக்னன்சியும் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் போகும். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், என்ன நிற்குமதி மேம். ஓகேம்மா, ஃபோனை கொஞ்சம் சரியா வச்சு பேசுறீங்களா? எனக்கு
புரியல மேம். லைன்ல தான் இருக்கீங்க, போனை கொஞ்சம் சரியா வச்சு பேசுனீங்கன்னா இன்னும் பெட்டர் குவாலிட்டியா கேட்கும். ஓகே ஓகே மேம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேம். நானு ஓகே இந்துமதி. ஓகே, யாருக்காக கேள்வி? ஏஜ் வந்து 37 ஆகுது. எனக்காக தான் மேம். ஓகேம்மா, ஏஜ் 37 ஆகுது, என்ன क्वेश्चन உங்களுக்கு? எனக்கு பீரியட்ஸ் வந்து 6 மந்த்ஸ் பிஃபோர் ஆகுது, 6 மந்த்ஸ் லேட்டரா வருது மேம். சரி. ஆனா பீரியட்ஸ் வந்து செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாச்சு. அதனால எனக்கு பெயின் அதிகமா இருக்கு. பேக் பெயின் அண்ட் அண்டர் ஸ்டொமக் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஆல்ரைட்மா. எத்தனை வருஷமா இந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் இருக்கு உங்களுக்கு? இது ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு மேம். எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா முன்கூட்டியே? இல்ல மேம், இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல மேம். ஓகேம்மா, இப்போ இதை பத்தி என்ன விவரம் அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 6 மந்த்ஸ் பிஃபோர்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி 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 உங்களுக்கு பீரியட் வருது? ஒரு 5 டேஸ் ஆர் 4 டேஸ் வரும். ஓகே, 5 டேஸ் 4 டேஸ் முன்னாடி வர்றது, 5 or 4 டேஸ் முன்னாடி வர்றது பின்னாடி வர்றது நார்மல் தாம்மா. இஃப் இட் இஸ் மோர் தென் அ வீக் அது கன்சர்ன் தான் நமக்கு. ஸோ 21 டேஸ் ஒன்ஸ் வர பீரியட்ஸும் நார்மல் தான், 35 டேஸ் ஒன்ஸ் வர பீரியட்ஸும் நார்மல் தான். இந்த ரேஞ்சில் எங்கே நீங்கள் ஃபிட் ஆனாலும் நார்மல் தான். அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ளீடிங் எவ்வளோ நாள் வருதுன்னு சொன்னீங்க, கம்மியாக வருதுன்னு சொன்னீங்க, எவ்வளோ நாள் வருது? 3 டேஸ்லேயே ஆஃப்டர்நூனே எனக்கு ஸ்டாப் ஆகிடுது எனக்கு. ஓகே, ஸோ 2 to 8 டேஸ், 2 to 7 டேஸ் எடுத்துக்கலாம், அது நார்மல் தான். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் எவ்ரி 21 டேஸ் ஒரு 2 டேஸ் தான் சைக்கிள் வருது, ஃப்ளோ உங்களுக்கு 2 டேஸ் தான் இருக்குது அப்படின்னாலுமே அது நார்மல் தான். அண்ட் உங்களுக்கு ஃப்ளோ 1 வீக் இருக்குன்னாலும் நார்மல் தான். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஃபாலோ ஆனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நத்திங் டு வரி. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நதியில இருந்து பேசுறேம்மா. ஓகே, யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விம்மா. என்னோட பேர் ரம்யா. எனக்கு வயசு 45 வயசு ஆகுது. சரி. பீரியட்ஸ் வந்து 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பீரியட்ஸ் நின்றுச்சு. உடம்பு ஓவரா வெயிட் போட்டுருக்கு. ஓகே, அதை பத்தி தான் டாக்டர் மாட்டேங்குது. ஓகே, 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா? டாக்டர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போயிருக்கேன். பீரியட்ஸ் என்ன புதுசுல டாக்டர்கிட்ட போனேன். போய் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, அது கடையில வாங்கி சாப்பிட்டாதான் பீரியட்ஸ் வந்து ஒரு 2 நாள் இருந்துச்சு. அதோட திருப்பி அதுக்கப்புறம் மறு தடவை அடுத்த மாசம் மறு மாசம்லாம் ஆகல. திருப்பி மாசம் டாக்டர்கிட்ட போற அளவுக்கு எனக்கு முடியல. அதனால நான் பேசாம விட்டுட்டேம்மா. ஓகேம்மா, ஓகே. இப்போ இதுக்கான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு இப்போ 45 இயர்ஸ் இப்போ ஆகுது, 7 இயர்ஸ் பேக்கே உங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ப்ரிமெச்சூராகவே உங்களுக்கு மெனோபாஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சு. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியராகவே மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த டைம்லேருந்தே உங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மெனோபாஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம இவால்வேட் பண்ணணும். இவால்வேட் பண்ணிவிட்டு இஃப் தெர் இஸ் நோ ரீசன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், அதை பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக ஒரு 45 இயர்ஸ்லேருந்து 55 இயர்ஸ்க்குள்ளார தான் மெனோபாஸ் ஆவாங்க. அதாவது மெனோபாஸ் ஆகும்போது தான் அந்த ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆகும், நம்ம பாடியிலேருந்து அந்த ஹார்மோனோட லெவல் கம்மியாகும். உங்களுக்கு ரொம்ப ஏர்லியராகவே உங்களுக்கு அந்த ஹார்மோன் லெவல் கம்மி ஆனதால் ஸோ அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல எல்லா சிஸ்டம்ஸ்லையுமே அந்த ஹார்மோனுடைய பங்கு இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ், அந்த பாடி சிஸ்டம்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு ஹார்ட் ஹெல்த் ஆகட்டும், இல்லை போன் ஹெல்த் ஆகட்டும், இல்லை நம்ம ஹைப்பர் டென்ஷன்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, ஒரு நார்மல் நல்ல கொழுப்பு உடம்புல ரத்தத்தில் கலந்துருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன் தான். ஸோ அந்த லெவல் உங்களுக்கு எர்லியராகவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதால உங்களுக்கு இந்த சிஸ்டம்ஸ்லலாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் போன் ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன்ஸ் தேவையோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா யூ வில் ஃபீல் பெட்டர். எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, என்ன அன்சாரி பேசுகிறேங்க. ஓகேம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க கேள்வி? எங்கள் மருமகளுக்காகங்க. சரி, அவங்களுடைய வயது மற்றும் அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது உடம்புல? அவங்களுக்கு 26 வயசு ஆயிடுச்சுங்க. 26 நடக்குதுங்க. ஓகே. பேபி ஃப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை ஆயிடுச்சுங்க. கால் வலிங்க, ரொம்ப கால் வலி குறையுதுங்க. ஓகேம்மா, ஓகே. பாப்பா பிறந்து எத்தனை மாசம் இருக்கும்? என்னங்க?
குழந்தை பிறந்த எத்தனை மாதங்கள் இருக்கும்? இல்ல 1.5 வருஷம் ஆகுங்க. ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஓகே ஓகே. கால் தான் ரொம்ப வலிக்குதுங்கறாங்க. கால்சியம் டேப்லெட்டும் எடுக்கறாங்க. கால்சியம் பால் கீல் எல்லாம் தான் தந்துட்டு தான் இருக்காங்க. தப்பு குறையணுங்கறாங்க. ஓகேமா. எதனால அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான். ஓகே. ஜென்ரலாக ப்ரெக்னன்சி அப்புறம் லாக்டேஷன் இந்த பீரியடில் ஒரு ஃபீமேல் கிட்டேருந்து அந்த போன்லேருந்து தான் அந்த கால்சியம் வந்து அந்த பேபிக்கு போகும். பேபி உருவாகிறதுக்கு தேவையான அந்த கால்சியம் பேபிக்கு போகும். ஸோ அதனால தான் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம், ப்ரெக்னன்சி டைம்லையும் குழந்தை பிறந்த டைம்லையும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் 1 கிராம் கால்சியம் இருந்தால் போதும்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து லாக்டேஷன் அதாவது பால் கொடுத்துட்ருக்கிற டைமில் 1500 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம், நிறைய கால்சியம் தேவைப்படும். அவங்களுக்கு சத்தான உணவு, அடிக்வேட் ரெஸ்ட். இப்போ குழந்தைய அவங்க பார்த்துட்ருக்கிறதால அந்தளவுக்கு ரெஸ்ட்டும் இருக்காது. இது ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கனாலே அவங்க உடம்பு சரியாகிடும். அதையும் மீறி அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பேக் ஏக்கோ இல்லை லோவர் லிம் பெயினோ பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா வேறு ரீசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளர் பேசிடலாம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே மேம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெண்களுடைய ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொன்னீங்க. இப்போது மெனோபாஸ் பற்றி ஷார்ட்டாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் வரி பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி மெனோபாஸை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஓகேவா? ஜென்ரலாக ஒரு 45 to 55 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் தான் மெனோபாஸ் ஆகும். நிறைய சிம்டம்ஸ் வரும். மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா தெர் வில் பி a drastic change in ஹார்மோன்ஸ்ன்றதால அந்த ரேப்பிட் டிக்ளைன் இன் ஹார்மோன் லெவல் இருக்கும்போது ஹெட் டு டோ அவங்களுக்கு ஆக்சுவலி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு விஜைனல் ட்ரைனஸ், ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாமே ரொம்ப காமனாக இருக்கும் மெனோபாசல் பீரியடில். பட் இதெல்லாமே அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏஜ் ஆகிடுச்சு அதனால தான் இது நடக்குது, ஏஜ் ஆகிடுச்சு அதனால தான் இது நடக்குது அப்படின்ட்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே கம்மியாயிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். உங்களாலேயும் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ முடியும். ஸோ எனி மெனோபாசல் சிம்டம் இமீடியட்டாக டாக்டர் அப்ரோச் பண்ணுங்கள். நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் செட் ஆகலைன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களாலேயும் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு உமன் டு உமனாக இன்றைக்கி நிறைய ஹோப்ஸ், நிறைய வந்து ஹோப்ஃபுல்லான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்துட்டு சரியாகும், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.